வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. வாழ்க்கையில போராடி எந்த நிலைமையிலும் தன்னம்பிக்கையை கைவிடாம அடிமட்டத்திலிருந்து உச்சத்துக்கு சென்ற சில பிரபலங்களை பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். இவருடைய 25வது வயதுல இவர் ஒரு பஸ் கண்டக்டருங்க. கடந்த 2007ஆம் ஆண்டு இவர் ஏசியாவிலேயே திரு ஜாக்கி சான் அவர்களுக்கு அடுத்து ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர், அதாவது அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர் என்று அங்கீகரிக்கப்பட்டார். இவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய குழந்தை பருவத்துல இவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். பின்னர் அமெரிக்காவின் 16ஆம் ஜனாதிபதியாக பதவியடைந்தார். இவர்தான் திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். இவரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவருங்க. பின்னர் ஏசியாவின் 50 முதன்மை தொழிலதிபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய குடும்பத்தை உலகிலேயே 2ஆம் பணக்கார குடும்பமாக முன்னேற்றியவர். இவர்தான் திரு திருபாய் அம்பானி அவர்கள். இவரு ரோட் ஓரமா இருக்க பெஞ்சுகள்ல படுத்து தூங்கி இருக்காருங்க. தினமும் பிலிம் சிட்டிக்கு டிராவல் பண்றதுக்கு 20 ரூபாயை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கிட்டு சான்ஸ்காக அலைஞ்சிருக்காரு. பின்னர் கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் உலகின் பணக்கார நடிகர்களில் 2ஆவதாக அங்கீகரிக்கப்பட்டார். இவர்தான் திரு ஷாருக் கான் அவர்கள். சிறு வயதிலேயே இவருடைய படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ஆரம்ப காலங்களில் ஒரு கீபோர்ட் இசைக்கலைஞராக இருந்தார். இங்கிலாந்தை சேர்ந்த வேர்ல்ட் மியூசிக் மேகசின் ஸ்டோரி லைனில் இவருக்கு டுமாரோஸ் வேர்ல்ட் மியூசிக் ஐகான் என்ற பட்டம் சூட்டி கௌரவப்படுத்தியது. இவர்தான் திரு AR ரஹ்மான் அவர்கள். இவர் 10ஆம் வகுப்பிலேயே தோல்வியடைந்து பள்ளி படிப்பை கைவிட்டவர். சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டில் 30,000 ரன்கள் எடுத்த ஒரே கிரிக்கெட் பிளேயர் இவர் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். இவரு முதலாக ஒரு பிலிம் மேக்கர் ஆகணும்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியாஸ் ஸ்கூல் ஆஃப் சினிமாட்டிக் ஆர்ட்ஸ்ல போய் கோர்ஸ்க்காக அப்ளை பண்ண போது ரொம்ப கம்மியான மதிப்பெண் இருக்குன்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் 2வது 3வது முறையா இவர் இங்க அப்ளை பண்ணியும் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பின்னாளில் இவரோட இயக்கத்துல வெளிவந்த ஈடி, ஜாஸ், ஜுராசிக் பார்க், இண்டியானா ஜோன்ஸ் மற்றும் ஷின்லர்ஸ் லிஸ்ட் ஆகிய திரைப்படங்கள் உலக அளவில் மாபெரும் வெற்றி பெற்றது. இவர்தான் உலகின் மிகச்சிறந்த இயக்குனரான திரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர்கள். இவருக்கு இவரோட 4 வயசு வரைக்கும் பேச்சு வரலையாங்க. மற்றும் இவரோட 7 வயசு வரைக்கும் இவருக்கு படிக்க கூட வராதான். டீச்சர்ஸ் உட்பட எல்லாருமே இவரை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையா தான் நினைத்தாங்க. ஆனா பின்னாளில் இவரை பத்தின ஒரு செப்பரேட் சிலபஸே வர அளவுக்கு இவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக வந்தாருங்க. இவர்தான் திரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு தங்களுடைய வாழ்க்கையில ப்ரூவ் பண்ண இவங்களை பத்தின இந்த வீடியோ தொகுப்பிற்காக தமிழ் மோஜோ சேனல் மூலம் நாங்களும் பெருமை கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.